பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, இந்த நாளுடைய வேர்ட் ஆஃப் காட் போறதுக்கு முன்பதாக ஒரு குவிக் ரீகேப் நம்ம பார்க்க போறோம். ரீகேப்னா ஹோல் மெசேஜையோ மெசேஜ் சார்ந்த எந்த காரியத்தையும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனால் இந்த வருஷத்துடைய வேர்ட் ஆஃப் த இயர் என்ன நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து புதுசா அட்டன் பண்றீங்க இன்னைக்கு. அதாவது 1ஆம் தேதி அட்டன் பண்ணாம இருக்கீங்க. இந்த வருஷம் எஸ்பெஷலா எப்பவுமே மற்ற சபைகளை வந்து வாக்குதத்த வசனம் கொடுப்போம். எஸ்ஐசில வந்து வாக்குதத்த வசனம் இல்ல, வாக்குதத்த வார்த்தை. இந்த வருஷத்துடைய வார்த்தை நம்ம திருச்சபைக்கு என்ன அப்படின்னா அப்கிரேட். நம்ம திருச்சபையோட மக்கள் எல்லாருக்குமான வார்த்தை வந்து அப்கிரேட் என்ற வேர்டு தான் காட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்கிரேட்னா என்ன, அதோடைய ஆழம் என்ன என்பதை நம்ம வந்து 1ஆம் தேதி ஆராதனையில் நம்ம பார்த்தோம். நியூ இயர் சர்வீஸ்ல ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்றதுலாம் பெரிய பெரிய ஃபீட்பேக்ஸ் தான் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க வாய்ஸ் நோட் வடிவத்துல. ஏன்னா லைவ் நிறைய பேரால அன்னைக்கு வர முடியல, வெவ்வேறு காரணங்கள்னால. நீங்க யூடியூப்ல கேட்டு நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க யூடியூப்ல இது வரைக்கும் கேட்காதவங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க அட்டன் பண்ணாதான் இந்த மெசேஜ் புரியும் அப்படி இல்லை. ஆனா இதோடைய சாராம்சம், இதோடைய எப்படி சொல்றது, இன்ட்ரோடக்ஷன் தெரியணும்னா நீங்க அதுவும் அட்டன் பண்ணா உங்களுக்கு அந்த அப்கிரேட்ன்ற வேர்டோட ஆழமான அர்த்தம் புரியும். அதுக்கப்புறம் நம்ம இன்றையோட வார்த்தை தியானத்துக்குள்ள போகும்போது இன்னும் தெளிவா நமக்கு புரியும். ஓகே, நான் போஸ்டர் கூடவே சேர்ந்து ஒரு சில பிக்சர்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், வேர்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான வேர்ட் ஆஃப் த மந்த் என்ன. இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வாக்குதத்த வசனம் எடுப்பாங்க சர்ச்சஸ்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசம் வாக்குதத்தை போல எஸ்ஐசில என்ன பண்ண போறோம்னா, வாக்குதத்த வார்த்தை ஒரு வருஷம் முழுவதுமா 2025க்கு அப்கிரேட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஐ மீன் காட் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதோட கூட சேர்ந்து மாசம் மாசம் ஒவ்வொரு வார்த்தையில நம்ம டிராவல் ஆக போறோம். ஓகே, சோ ஜனவரி மாசத்திற்கான வேர்ட் ஆஃப் த மந்த் என்ன. வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜனவரி என்னன்னு பார்க்கலாமா? எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ரெடி? 3, 2, 1, here we go. ஜனவரி மாதத்திற்கான வாக்குதத்த வார்த்தை ஈரே அப்கிரேட். ஈரே அப்கிரேட். ஈரே அப்படி சொல்றோம்ல, ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே சொல்றோம்ல, அந்த ஈரே. ஓகேவா? இந்த மாதத்திற்கான தியானம் எந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு காம்பினேஷன்ல அடங்கி இருக்குது அப்படின்னா, ஈரே அப்படின்ற வார்த்தை தான். ஜெனிசஸ் ஆதியாகமம் 22:14 இருந்து தான் இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது. ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தை ஈரே, அப்கிரேட். சோ நம்ம போன இதுல பார்த்தோம், போன மீட்டிங்ல பார்த்தோம், போன சர்வீஸ்ல பார்த்தோம். அப்கிரேட்னா என்னன்னு நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இந்த மாதம் நாம் அனைவரும் எந்த விதமான அப்கிரேட்குள்ள ஒன்றாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே சபையாய் சேர்ந்து போக போகிறோம் அப்படின்னா, ஈரே அப்கிரேட்குள்ள போக போகிறோம். இத்தனை நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஈரே அப்கிரேட் இல்லைன்னா, இந்த நாள்ல இருந்து ஈரே அப்கிரேட்குள்ள நம்ம வந்து போக போகிறோம். இத்தனை நாள் ஈரே அப்கிரேட்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா, இனிமேல் அடுத்த லெவலுக்கு போக போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்கிரேட்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் வெர்ஷன். அவ்வளவுதான். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது, அப்கிரேட் பண்ணும்போது அதை விட பெஸ்ட் வெர்ஷன் இல்ல, ஏப்பா இப்போதைக்கு இதான்ப்பா பெஸ்ட், இதை அப்கிரேட் பண்ணிக்கோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதம் நம்ம அப்கிரேட் ஆக போற வார்த்தை ஈரே அப்கிரேட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக ஈரேனா என்ன அப்படின்ற வார்த்தைக்கான ஆக்சுவல் டெபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈரே அப்கிரேட்ன்றது ஒரு காம்பினேஷனல் வேர்டு. பட் நம்ம இப்ப பார்க்க போறது ஈரே. ஈரையை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம். ஈரேனா என்ன? இது வந்து ஒரு எபிரேய வார்த்தை. ஓகேவா? சோ the Hebrew word ஈரே means to see or to provide. அதாவது எபிரேய பாஷையில ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, to see, பார்ப்பது. ஓகேவா? பார்ப்பது இல்லைன்னா to provide, கொடுப்பது. ஓகேவா? பார்ப்பது இல்லைன்னா கொடுப்பது. ஜெகோவா ஜைரா, யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the Lord will provide. தேவன் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பாரு. அந்த வேர்ஸ் நம்ம படிக்க போறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதுதான் இந்த வசனத்துல ஆதியாகமம் 22:14 இருக்கு. சோ யெகோவா ஈரே, யாவே ஈரே, which means the Lord will provide. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த வேர்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. to see, to provide, the Lord will provide. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஈரே என்கிற வார்த்தை எபிரேய வேர்ப்ல என்ன வருது, லிரட் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வருது. ஓகேவா? லிரட் அப்படின்ற ரூட் வேர்ட்ல இருந்து தான் வருது. லிரட் என்ற வேர்டுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? டு see, டு perceive or to look. எப்பா கொஞ்சம் அங்க பார், கொஞ்சம் அங்க பார், கொஞ்சம் அப்படி பார். perceive, perception அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
பெர்செப்ஷன், அதாவது இப்படியும் பார்க்கலாமே இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரியான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை தான் ஈரேங்கிற வார்த்தை. நம்ம ஆழமா தியானிக்க போகிறோம். இதோட ரூட் வேர்டோட மீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா, the root of this word is also used to describe someone who can see things others cannot see. அதாவது இந்த வார்த்தையோடைய ஆழமான அர்த்தத்துக்குள்ள போயிட்டு டெஃபினேஷன் எடுத்தோம்னா என்னன்னா, someone who can see things others cannot see. பிறரால் பார்க்க முடியாத விஷயத்தை யார் பார்ப்பார்களோ, பார்க்க முடியுமோ, அவர்கள் ஈரே இந்த கான்செப்ட்குள்ள வருவாங்க. நம்ம இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா புரியலன்னா போக போக புரியும். ஓகேவா? இந்த ரூட் வேர்ட் என்ன சொல்லுதுன்னா, someone who can see things others cannot. அதாவது உங்களால பார்க்க முடியாத ஒரு பெர்செப்ஷன்ல, உங்களால பார்க்க முடியாத ஒரு ஆங்கிள், உங்களால பார்க்க முடியாத ஒரு மைண்ட் செட்ல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னா, நான் ஈரே மைண்ட் செட்ல இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? உதாரணத்திற்கு தீர்க்கதரிசிகள் அப்படி இருப்பாங்க. சச் அஸ் a prophet. ஓகேவா? ஒரு ப்ராஃபட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிறர் மனிதர்கள் மற்றவர்களால காணக்கூடாத விஷயங்களை ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துட்டு, இல்ல இது இப்படி பார்க்கலாம், இல்ல இது இப்படிதான் கர்த்தர் சொல்றாரு அப்படின்ற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போயிடுவாங்க. அவங்கதான் ஈரே மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது வரைக்கும் புரியலன்னா பிரச்சனையே கிடையாது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு புரியுற மாதிரி பேசும். ஆதியாகமம் 22:14 வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச அச்சு துவச்ச பைபிள் சாப்டர். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை பலியிட போவாரு. போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெட்ட வரும். போறதுக்கு முன்னாடி ஆடு எங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லு, கர்த்தர் பார்த்து பார்ப்பா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட சொல்றாரு, கர்த்தர் பார்த்து பாருன்ட்டு. அப்புறம் இல்ல, உங்க பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேர் ஆடு அதை எடுத்துட்டு பலியிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது காட் இவர் அப்ரிஷியேட் பண்ணி சொன்ன வார்த்தை தான் இது. ஓகே, அப்ப அது 24, அதுதான் 14வது. ஓகே, ஆபிரகாம் அந்த பிளேஸ்க்கு, அப்பா எப்படியா என் பையன் காப்பாற்றப்பட்டான்னு சொல்லிட்டு யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா, ஏல் ஈரே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்கிலீஷ்ல, சோ ஆபிரகாம் கால் தட் பிளேஸ் த லார்ட் வில் ப்ரொவைட். வச்ச பேர் என்ன தெரியுமா? த லார்ட் வில் ப்ரொவைட். தேவன் கொடுப்பாரு, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார், ப்ரொவைட். ஓகே, த லார்ட் வில் ப்ரொவைட். And to this day it is said, on the mountain of the Lord it will be provided. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஈரே அப்கிரேட் குள்ள நம்ம இந்த மந்த் போகிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். ஈரே அப்கிரேட்னா என்ன அப்படின்னா, அப்கிரேடட் மென்டாலிட்டி ஆஃப் ஹேவிங் த தாட் ஆஃப் ஏப்ரஹாம். அதாவது ஆபிரகாமின் அப்கிரேடட் மனநிலைக்கு நம்ம வரணும். ஆபிரகாம் வேற லெவல், விசுவாசத்தின் தகப்பன்னு சும்மாலாம் பேர் எடுத்தல, பயங்கரமான ஒரு விசுவாச வீரன் அவரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது. சோ ஆபிரகாம் பத்தி உங்களுக்கு பெருசா சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பைபிள் கேரக்டர் தான். விசுவாசத்துக்கு பேர் போனவர். எப்படி அப்படின்னா, அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, என்னன்னா ஈரே மைண்ட் செட். நீங்க ஆபிரகாமோட இன்சிடென்ட்ஸ் எது எடுத்துனாலும் ஒரு விஷயம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துப்பாருப்பா, அவர் நடத்துவாருப்பா, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். கஷ்டப்பட்டு 100 வயசுல குழந்தை பிறகுது, அந்த குழந்தை எடுத்துன்னு பலியிட, அவர் டீனேஜ்ல பலியிட சொல்றாரு. பலியிட எடுத்துட்டு வரும்போது எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவர் சொன்னது இல்ல அப்படி எல்லாம் என் தலைவன் விட்டு வரா. உலக பிரகாரமா யார் அந்த சீனை பார்த்தாலும் இல்ல, ஆண்டவர் கேட்டா குத்துதான் ஆகணும், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு, அதனால அவர் வெட்டதான் சொல்ல போறேன்னு. ஆனா அவருக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இருங்கடா 2 பேரும் வேலைக்காரங்க, 2 பேரும் எங்க இருங்க, நானும் என் பையனும் மேல போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். ப்ளூரல்ல சொல்றாரு பாரு, நானும் என் பையனும் மேல போய் பலியிட்டு ரிட்டர்ன் வரும். ஏன்னா ஆபிரகாமுக்கு இருந்த மனநிலை ஈரே மைண்ட் செட். பக்கத்துல யாருன்னா இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஈரே மைண்ட் செட். ஏன்னா 2 பேர் 3 பேர்லாம் அட்டென்ட் பண்ணுகிறீங்க பாருங்க, வேற மாதிரி தனியா இருந்தா பிரச்சனை இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, தனியா இருக்கிறவங்க ஈரே மைண்ட் செட், உங்களை பார்த்து சொல்லுங்க, ஈரே 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 மைண்ட் செட், ஈரே மைண்ட் செட். ஓகே, ஈரே அப்கிரேட் எப்படி நம்ம போனா, அப்கிரேடட் மென்டாலிட்டி ஆஃப் ஹேவிங் த தாட் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமின் அப்கிரேடான ஒரு மனநிலை நாமும் வளர்த்துக் கொள்ள போகிறோம். அது எந்த மனநிலை அப்படின்னா, the Lord will provide என்கிற மனநிலை. தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு ஆணித்தரமா விசுவாசத்தோட நம்புறோம்ல, அந்த நம்பிக்கையின் மனநிலை தான் ஈரே மைண்ட் செட். ஈரே மைண்ட் செட், ஈரே அப்கிரேட், இந்த வார்த்தையெல்லாம் மறந்துறாங்க. ஈரே அப்கிரேட், ஈரே மைண்ட் செட். ஓகே, சோ ஈரே மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பார்த்து, என்னங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, எப்படி சமாளிக்க போறீங்க? என்னப்பா கர்த்தர் பார்த்துப்பாரு, நீ ஏன் கவலைப்படுறாரு குறிச்சு. அந்த விதமான விசுவாச அறிக்கையும் அந்த விதமான மைண்ட் செட்க்கும் நம்ம கடந்து போக போறோம். The Lord will provide அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி.
இந்த மாசம் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், அதாவது எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், நம்ம வாய் சொல்ல போகிற ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். பரலோகம் பார்த்துக்கும். நீ ஏன் கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் பார்த்துப்பாரு. தேவன் பார்த்துப்பாரு. ஏசப்பா பார்த்துப்பாருன்ற வாயின் வார்த்தைகள்னா, ஈர மைண்ட் செட்ல இருக்கிறவங்க பேசுவாங்க. டிப்பிக்கலா உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள். எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள். அதாவது ஈர மைண்ட் செட்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் வேற லெவல் அப்கிரேடட் வெர்ஷன். சாதா கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான கிறிஸ்தவ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் ஒரு விஷயம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, புலம்பி தள்ளி, ம் பிரச்சனையே நம்மள பார்த்து பயந்து ஓடும். ஏன்னா என்னடா இவன் நம்ம தவுளோண்டு தான் வந்தோம். இவன் இவ்வளவு புலம்பி சாவடிக்கிறானே ஆளவுறா சாமி. இப்ப பிரச்சனை வந்து காத மூடின்னு ஓடிடுது சில பேரை பார்த்தா. அந்த அளவுக்கு பிரச்சனையே இவங்க பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி உலக பிரகாரமா இருக்கிறபோது, ஈரே மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு சில ஜனங்கள், எஸ்ஐசி பீப்புள், எஸ்ஐசி திருச்சபை மக்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த விதமான சூழ்நிலை வேணா வரலாம். சின்னது, பெருசு அதெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வாய் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 2 விதமா ஆப்பரேட் ஆகும் மைண்ட். ஒண்ணு வாயில ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் மைண்ட் ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? சில நேரத்துல மைண்ட்ல யோசிச்சுதான் வாய் பேசும். டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க பாருங்க. என்ன யோசிச்சேனே தெரியல பிரதர். ஏதோ ஒரு ஃப்ளோல மைண்ட் ப்ராசஸே பண்ண டக்குன்னு வாயை முந்திக்கும். அது ஒரு மைண்ட் செட். சில நேரத்துல நல்லா யோசிச்சு நிறுத்தி நிதானமா வச்சு செய்வோம். அது வேற மைண்ட் செட். ஆனா இந்த நாள் இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாசம்னா, மைண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுது, வாய் செகண்ட் சொல்றதெல்லாம் கிடையாது. வாயில இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா, கர்த்தர் பார்த்துப்பாரு. உங்களுக்கு டெஸ்ட் வரும். இந்த நிமிடம் துவங்கி உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். நீங்க எந்த காலகட்டத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நான் ஈரே மைண்ட் செட்ல இருக்கிறேன், ஈரே அப்கிரேட்ல இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துப்பாரு. எனக்கு தேவையான யாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் பார்த்துக் கொள்வார். ஈசாக்குகள் நிறைய நம்ம சுற்றி கேள்வி கேட்பார்கள். என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணுவ? அந்த மாதிரி இருக்குதே, அது எப்படி பண்ணுவ? இப்படி ஒண்ணு விஷயம் வருது, அது என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஈசாக்களுக்கு, அப்பா எல்லாம் ஓகேப்பா, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆடு எங்கே? அப்படின்னும் போது தேவன் பார்த்துக் கொள்வார் சொல்றாருல. அந்த மைண்ட் செட் பாருங்க. நீ தாண்டா செல்லம் அந்த ஆடு, ஐயோ கஷ்டப்பட்டு பெத்து வச்சுக்கிறேன்னு சொல்ல அப்பா. எவ்வளவு காயமாயிட்டு இருப்பான் பாத்தீங்களா? கட்டையிலே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்பா. அப்படிலாம் இல்ல பாருங்க. நீதான் ஆடுன்னு சொல்ல. ஆனா உண்மை என்ன? அவர்தான் அந்த ஆடு, ஈசாக்கு தான். ஆனா ஒரு வாயில இருந்து, ஆபிரகாமோட வாயில இருந்து விசுவாசம் என்ன வந்துச்சு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ தாண்டா செல்லம், கடைசியா உன்னை ஒரு முத்தம் குத்துக்கிறேன், இதோட என்னோட போக போறிய ராசா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒப்பாரி வைக்கல பாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். சாவச்சிட்டா கூட ஆண்டவர் தூக்கிடுவாரு இவனை. நான் வெட்டி நிஜமாவே இவன் செத்துட்டானா கூட, பலிகள் ஏறெடுக்கப்பட்ட பின் ஆண்டவர் வந்து என் பையனை வந்து உயிரோட மீட்பாரு. அவரால உயிர் தழுவ வைக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான விசுவாசம். அதான் சொல்றாரு, என் பிள்ளை காயமடையாமல் நான் இவனை ரட்சித்துக் கொள்வேன். அப்படிலாம் எங்கேயுமே வாய் விடல. ஒரே ஒரு வார்த்தை சிம்பிள். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போல. இங்கே இருங்க, மேல போறோம், பலியிடுறோம், ரிட்டர்ன் ஒண்ணா வரும். அவ்வளவுதான். அந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுதான் அவரோட மைண்ட் செட். இன்னொரு சில வார்த்தைகள் சொல், கர்த்தர் பார்த்துப்பாரு. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த இந்த மாதம் முழுவதுமா சூழ்நிலைகள் எப்படின்னா, சின்ன மேட்டர், பெரிய மேட்டர், எந்த மேட்டரா இருந்தாலும் வாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார், ஏசப்பா பார்த்துப்பாரு அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்த போகிறோம். சங்கீதம் 118, 8 மற்றும் 9 வசனங்கள் எப்படியாக சொல்கிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நிறைய நேரங்கள்ல மனுஷன் நம்புகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தான் கொடுக்கணும், கர்த்தர் தான் நடத்தணும், கர்த்தர் தான் ஒரு விஷயத்தை காண்பிக்கணும். நிறைய இடங்கள்ல நம்ம எப்படி தெரியுமா ஆயிடுறோம்? ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, இப்போ நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு கடன் இல்ல உதவி அப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து நான் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன். அப்ப வந்து ஒரு நபர்கிட்ட நான் உதவி கேட்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சேன். அந்த நபர் வந்து ஒரு காசோ ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். சாதாரண மனநிலை என்ன சொல்லும் அப்படின்னா, ஐயோ தெய்வம், அவர்தான் கடவுள், அவங்கதான் கடவுள். ஏன்னா நான் இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தி விட்டாங்க. இது சாதாரண மனநிலை. ஆனா ஈரே மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆனால் அந்த சரியான நேரத்தில் அவர்களை என் வாழ்க்கையில் அனுமதித்து இயேசு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சாங்க இல்லையா? அந்த நபர் செய்யலைன்னா இன்னொரு நபர் செஞ்சுருவாங்க. அவ்வளவு சிம்பிள் மேட்டர். அதனால வார்த்தையின் அடிப்படையில் நம்ம லைஃப் டிராவல் பண்ணும்போது we need to be 100% grateful to people. அதாவது
நன்றியுள்ள இதயத்தோட இருக்கணும். ஆனால் இந்த ப்ராசஸ்ல மக்களுக்கு அடிமையாயிடாதீங்க. ஈரே மைண்ட் செட்ல இருக்கிற மக்கள் எந்த மனுஷனுக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு நான் ஒரு எஜமான் அந்த கான்செப்ட்குள்ள நான் போல. ஜென்ரலா கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ள இருக்கிற அன்போட அவர் அரவணைப்போம். அந்த ஆட்டிடியூட் இருக்குமே தவிர, அடியா நான் ஒரு அடிமையை அப்படி இல்ல. அந்த சன்ஷிப் சுயாதீனன். அவர் அப்பா நான் பையன் அந்த ஒரு கெத்து இருக்கும் கிங்ன்ற மைண்ட் செட். ஓகேவா? சோ இங்க இருக்கிற யாருன்னா இத்தனை நாட்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்த கரத்தை, அந்த கரம் தான் அந்த நபர். ஓகேவா? கரத்தை பூச்சி கொஞ்சம் இருக்காதீங்க. மனுஷன் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நன்றி சொல்லிட்டு தேங்க்யூப்பா. ரொம்ப தேங்க்யூ. கரெக்ட் டைம்ல அவள் இடத்த காலி பண்ண போயினே இருக்கு. நிறைய பேர் வந்து மனிதர்களை கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து அவங்கள வர்ஷிப் பண்ணிருக்கிறோம். நிறைய நிறைய பேரு மனிதர்களை காடுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பிரம்மாண்டமான சிங்காசனத்தையும் அந்த கிரௌனையும் அந்த கிரீடத்தையும் கொடுத்துட்டு அவங்க மட்டும் இங்க வரல, அவங்க மட்டும் இதை செய்யலனா, அவங்க மட்டும் அதை செய்யலனான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, மேன்மை எல்லாவற்றையும் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு குறிப்பிட்ட இடுக்கமான இடரலான டைம்ல உதவி செய்த மக்களுக்கு கொடுக்கிறோம், which is very very wrong, absolutely wrong. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வார்த்தை சொல்றது பேர். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? திருப்பி சொல்றேன். அந்த டைம்ல அந்த நபர் செய்யலன்னா அடுத்தது வேற யாருன்னா அந்த விஷயத்த செஞ்சிருப்பான். அபிஷேகம் பண்ணப்படுறாரு சவுலு, பழைய ஏற்பாடு சவுலு கழுதையை தேடின்னு வராரு. நீ என்னடா என்ன அபிஷேகம் பண்றதுன்னு ஓட்டாருன்னா, இந்த சவுல் இல்லைன்னா இன்னொரு சவுல் வேற யாருன்னா வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. சோ ஒன்னே அவர் என்ன பண்ண இவனுக்கு தான் என்ன அபிஷேகம் பண்ணாங்க, இந்த மனுஷங்க தான் இல்ல. கர்த்தர் கர்த்தர் கொடுத்தார். புரியுதுங்களா? ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுது, நல்லது கெட்டது அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்க யோபா. அந்த விதமான ஒரு மைண்ட் செட்குள்ள வரணும். சங்கீதம் 118:8-9 சொல்லுது, எப்பா மனுஷனை நம்பாத. ஏன்னா மனுஷன் அதான் மனுஷனை நம்பவே நம்பாத இல்ல, மனுஷனை நம்போதே பார்க்கலாம் ஒரு பெஸ்ட் இருக்கு. மனுஷன் நம்புற ஒரு கேட்டகரி இங்க இருக்காங்க. சாதாரணவர்கள், சாதாரண நபர்கள், சாதாரண மனிதர்களை சார்ந்த நபர்கள், சாதாரண கிறிஸ்தவர்கள், மொரட்டு கிறிஸ்தவர்கள், வாட் எவர் கிறிஸ்தவர்கள். ஆனால் நம்ம போறது இங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் இருக்கு, அதனால இங்கதான் இப்படி வச்சிருவேன். இவ்வளவுதான். சோ நம்ம இங்க இருக்க ஆசைப்படுறோமா இல்ல இங்க ஈரே மைண்ட் செட்குள்ள போறோமான்னு பாக்கணும். சாதாரண நபர்கள், சாதாரண கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள், இல்ல மொரட்டு கிறிஸ்தவர்கள் வச்சுக்கலாம். மொரட்டு கிறிஸ்தவர்களா இருந்தா கூட சாதாரண நார்மல் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, மனுஷனை நம்புவாங்க. கர்த்தர் செயல்னா என்னங்க, எனக்கு இவரு இருக்கிறாரு, எங்க சொந்தக்காரு, அவரு பயங்கரமா எனக்கு என்ன ஒண்ணு விஷயம் இறங்கி செஞ்சிருவாரு. அவர் தான் இறங்கி செய்வாரு நம்மள. ஓகேவா? அந்த மாதிரி மனுஷங்க மேல போக்கஸ் போயிடும், மனுஷங்க மேல தாட்ஸ் போயிடும். ஒரு தேவை அப்படின்னா பட்டுன்னு சேடு கண்ணுக்கு வருவார். ஓகே அந்த நகை இருக்குது, அதை எடுத்து போய் வச்சுக்கலாம். இல்ல பாருங்களேன், மனுஷ பய புத்தி. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் என்னவா இருக்கணுமா, பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வேர்ட்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். பற்றுதலா இருப்பது. டக்குன்னு படிச்சுட்டு போயிடுறோம் பாருங்களா, அப்ப அர்த்தம் ஆழம் சாரம் தெரிய மாட்டேங்குது. மனுஷனை நம்புவது, நம்புவது சிம்பிள் வேர்டு. கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நான் உன்னை நம்புறேன்ப்பா, உன்னை நான் பற்றி கொள்றேன்ப்பா, உன்னை விடவே மாட்டேன்ப்பா, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நார்மல் பீப்புள் காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இன்னைக்கு ஈரே மைண்ட் செட்ல இருக்கிற மக்கள் யார மாதிரி ஆபிரகாம போன்ற மக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இத்தனை நாள் மனுஷங்களை நம்பி நின்றோம், இத்தனை நாள் நம்மளுடைய டிபெண்டன்சி நாம் சார்ந்திருப்பது மனிதர்களையா இருந்தா, ஈரே மைண்ட் செட்டுக்கு யாரு போறாங்க இல்லைன்றது ஈஸி டெஸ்ட்டுங்க. ஜனவரி மாசம் முடிகிற வரைக்கும் இந்த ஈரே மைண்ட் செட், இந்த ஈரே அப்கிரேட் குறித்து தியானிக்க போறோம். யாரு ஈரே மைண்ட், ஏங்க நான் போனேன்னா இல்லையா அங்க ஈரே மைண்ட் செட்டுக்கு, எனக்கு தெரியல எங்கன்னா டெஸ்ட் சிம்பிள், யாருமே சொல்லணும், உங்களுக்கே தெரியும். மனுஷனை நம்புறியா, கர்த்தரை முழுசா நம்புறியா? உன்னுடைய போக்கஸ், உன்னோட டிபெண்டன்சி சார்ந்து யார சார்ந்து இருக்கிற? எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, நான் இவங்களை, என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் பிள்ளைங்களே, அது உன் இஷ்டம். சாதா இங்கே இருப்போம், இங்கே அடிமட்டத்திலே இருப்போம். ஆனால் ஈரே மைண்ட் செட்ல என்ன இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது இல்லையா பரவாயில்ல சோத்திரம், கர்த்தர் பார்த்துப்பாரு. டிசம்பர் மாசத்துல எனக்கு வெயிட்டான ஒரு சாட்சி இருக்குது. கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, வர வேண்டிய ஒரு பணம் வராது, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆளு பயங்கர சிக்குன்ற மாதிரி. ரொம்ப நிறைய செலவு இருக்கிற டைம். வீட்டாளுங்க அம்மா அப்பா சொன்னாரு, என்னப்பா இந்த மாதிரி, சரி இப்ப பாத்துக்கலாம்ப்பா, என்ன பண்றது, நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாது, கர்த்தர் பார்த்து பாருன்னு சிம்பிளா போட்டுவேன். இந்த ஈரே மைண்ட் செட் தியானம் எல்லாம் அப்ப இல்ல. ஆபிரகாம போல விசுவாசம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவர் பார்த்து பாருப்பா, இந்த இது இல்லைன்னா ஒண்ணு அவ்வளவுதான்ட்டு டக்குன்னு தேடி வருது பாருங்க. தேடி கொடுத்துட்டாரு, அவர் ஹீல் ஆகல, ஆனா வர வேண்டிய பணம் டைமுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுதான் ஈரே மைண்ட் செட். ஏன் தெரியுமா, ஐயோ அவரு கொடுக்கலன்னா எப்படி,
ஐயோ அதை நம்பிதானே வீட்டு வாடகை இருக்குது, ஐயோ எப்படிங்க நான் பண்றது, அந்த அந்த கதையே கிடையாது. குடுக்கலையா, ஓகே, ஆமா அது கொஞ்சம் பட்ஜெட் இடிக்கும் தான், பாத்துக்கலாம், கத்தர் பாத்துப்பாரு, இவ்வளவுதான். டப்புன்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஈர மைண்ட் செட் இல்ல. ஐயோ வர வேண்டிய இது வரலன்னா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையேன்ட்டு தலை இச்சின்னு கிச்சின்னு சாதா மைண்ட் செட் எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்ம இங்க இருக்க போகிறோமா இல்ல இங்க இருக்க போகிறோமா என்பதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம், அவரை பற்றி கொள்ளலாம். அடுத்த வாசம் தான் வெயிட். பிரபுக்களை, செல்வந்தர்களை, காசு இருக்கிறவன நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷன்னா சாதாரணமா தெரியும், மனுஷன் நான் ஏன் நம்ப போறேன், ஆனா துட்டு டப்பு யாரு வச்சுக்கிறாங்களோ, சில பேர் பாத்துக்கிறீங்களா, பணக்காரங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க. என்ன பண்றது, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சுமாரா தான் இருப்போம். கொஞ்சம் வாழ்வாதாரம் உயர உயர சேர்க்க வந்து பணக்காரங்க கூட சேர்ந்து, ஏன்னா எதனா ஒரு உதவினா அவர் வந்து செய்வாரு, எதனா ஒரு உதவினா இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. மனுஷனை என்னைக்கு நம்ம நம்பாம கர்த்தர் தான் செய்யணும், எனக்கு செஞ்சா கர்த்தர் செய்வார், அது மனுஷன் மூலியமா செய்வார், அது எந்த மனுஷனா வேணா இருக்கலாம், அவர் தீர்மானிக்கும். நான் ஒரு தனிநபர் மேல சார்ந்து இருக்க போறது இல்ல, ஒரு தனி மனிதன் மேல டிபெண்டா இருக்க போறது இல்ல, இந்த ஸ்டேட்டை நான் நம்ப போறது இல்ல, நம்பி இருக்க போறது இல்ல, இந்த செல்வந்தனை நான் நம்பி இருக்க போறது இல்ல, எனக்கு வடி கொடுக்குற இந்த மனுஷனை நான் நம்பி இருக்க போறது இல்ல. அந்த மைண்ட் செட்குள்ள எப்ப வருமோ அப்பதான் நம்ம வடிகள்ல இருந்து வெளியே வரும். அவரை நம்பினே இருக்க வரைக்கும், அந்த அம்மாவை நம்பினே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உருப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏன் வாழ்க்கையை கெடுக்கிறதே நம்ம தான். ஏன்னா ஒரு தேவைன்னு வர மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்ட் பொறுத்து அவரு எனக்கு கொடுக்குறேன்னாரு லாஸ்ட் டைம் கேட்கும் போது, இந்த வாட்டி இல்லமா இந்த வாட்டி வாமான்னு சொன்னார்ல, அவர் இந்த வாட்டிக்கு மைண்ட் போச்சுனாலே சோலி முடிஞ்சுது இல்ல. ஃபர்ஸ்ட் தாட் ஈரே மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஒரு தேவை வருது ஆண்டவரே, எப்படின்னா சந்தியும் ஆண்டவரே, எப்படின்னா நடத்தும் ஆண்டவரே, எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, உங்களால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்க. அவர் நம்ம எதிர்பார்த்தது ஒரு நபர், அவர் 10 பேர் அனுப்பி கூட, டேய், ஏன்னா ஒருத்தங்கிட்ட ஒருத்தர் சொல்ல மாட்டாரு. ஒருத்தருக்கு வந்து கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆப்ரேட் பண்றதுல கில்லாடி கிங் அவர். ஓகேவா, அது எப்படின்றத பாக்கலாம் இப்ப வசனங்கள்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். சோ our dependency should only be on God and not on people. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்னா மனிதர்களை அல்ல. மனிதர்களை சார்ந்து சார்ந்து அசிங்கப்பட்டது போதும், மனிதர்களை சார்ந்து சார்ந்து பல்ப் வாங்கினது போதும், மனுஷங்களை சார்ந்து சார்ந்து அவமானப்பட்டது போதும். மனுஷர்களை ஒரு நல்லது செய்யறாங்களா, ஸ்தோத்திரம், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துன்னு போயினே இருங்க. சார்ந்து இருக்கிற மைண்ட் செட் வந்துச்சுனாலே நாம் அவர்களுக்கு அடிமை ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். திருப்பி நான் சொல்றேன், எந்த மனிதனை நீங்கள் சார்ந்து இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களையே அறியாம உங்க குடுமையை அவங்க புடிச்சிருவாங்க. ஓஹோ, இவர் நம்மள சார்ந்துக்கிறாரா, அடுத்த வாட்டி வரட்டும், இந்த விஷயத்துக்கு என்கிட்ட தானே வந்தாகணும், வச்சு செய்யறேன் பாருன்ட்டு. நீங்க எந்த மனுஷனா வேணா எடுத்துக்கோங்க, ஒரு நபர் மேல நம்ம கொஞ்சம் சார்ந்து இருந்தா கூட அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஒன் டைம் ஆர் தி அதர், அவங்க வந்து நம்மளுடைய குடுமையை பிடிப்பாங்க. ரைட் டைம்ல வந்து வெயிட்டா அவங்க சுயரூபம் என்னன்றது காட்டு போயிடுவாங்க. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. மனுஷங்களை நம்புங்க, சாராதீங்க. மனுஷன் நம்புறதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருங்க, அவர் பார்த்துப்பாரு. ஈரே மைண்ட் செட், ஈரே மென்டாலிட்டி நம்மளுக்கு என்ன சொல்லி தரோம்னா, மனுஷங்களா இருக்கட்டும்பா, ஆனா உன்னோட டிபெண்டன்சி நீ யார சார்ந்து இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரை, காட சார்ந்து இருக்கணும், மனிதர்களே அல்லன்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். இப்ப நான் ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிக கிளாரிட்டியோட இந்த கான்செப்ட் புரியும். டீச்சிங்குள்ளதான் நம்ம இருக்கும். எனக்கு இந்த செஷன் வந்து டீச்சிங் செஷன் மாதிரி தான் தெரியுது. இந்த பிக்சர் பாருங்க. எஸ், ஜெஹோவா ஜைரா, the Lord is my provider. அதே அதிகாரம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். வெட்ட வரும்போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன் பிள்ளையாண்டர் மேல் கைய போடாத, நீ ரொம்ப உண்மையா இருந்த நான் பார்த்தேன், உன் விசுவாசம் எல்லாம் பார்த்தேன், இந்தா இப்ப இதை வெட்டாத, பலி நான் சொன்னதை மாறாது, பலி செலுத்தி தான் ஆகணும். அதனால அங்க தெரிந்து பாரு ஒரு ஆடு, அதை புடிச்சிடுவான். அந்த ஆடு வந்து எப்படி இருக்குது பாத்தீங்களா, ஆஹ் உடம்பு கிடமெல்லாம் கீழ்ச்சிடக்கூடாது, ஏன்னா காடுக்கு பலியிடுற ஆடு வந்து முள்ளு வந்து உடம்புல பட்டுச்சுன்னா சொல்லி முடிஞ்சது, பலியிட முடியாது. தீட்டு இருக்கக்கூடாது, எந்த விதமான பிளமிஷும் இருக்கக்கூடாது. ஓகேவா. சோ கொம்பு மட்டும் சிக்கி நிக்குது பாருங்களேன், அந்த பிக்சர்ல எவ்வளவு அழகா கொம்பு மட்டும் சிக்கி நிக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இவர் அந்த மலைக்கு ஏறதுக்கு முன்பதாகவோ இல்ல ஏறதுக்கு அப்புறமே ஆட ஆண்டவர் எப்பயோ அனுப்பிட்டாரு. இந்த பிக்சரை நல்லா உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க, இந்த பிக்சர் நான் நல்லா உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க.
ஒரு விஷயம் நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஆடு எப்பயோ கர்த்தரு அதோடைய கொம்ப பூச்சி எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி விட்டுக்கிறாரு. ஓகேவா? ஆடு ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்குது. இவரு வெட்ட வரும்போது இவருக்கு தெரியாது. ஏன் இவரு ஈரே மைண்ட் செட்குள்ள வரல. விசுவாசத்த போட்டு வந்துட்டாரு. ஆனா இரு நிறுத்துன்னு ஒண்ணு தான் தெரியுது. அங்க அப்படின்னு என்னடா இத்தன நாள் நம்ப மாட்டோம். நானும் என் பையன் வேலைக்காரன கீழ நிக்க வச்சுட்டு என்னடா சவுண்டுன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் அந்த ஆடு முள்ளுல ஒரு ஆடு சிக்கிச்சுன்னா கத்தினே தான் கிடக்கும். அது வெளிய வர்றது என்னென்னவோ பாடுபடும். அவ்வளவு நேரம் இவருக்கு சத்தம் கூட கேட்கல. ஆனால் எப்போ அந்த ஈரே மைண்ட் செட் ஆக்டிவேட் ஆகுதோ விசுவாசமான வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. காது லேட்டா தான் கேக்குது. அதுக்கப்புறம் தான் இருடா அங்க பாடுறான்னும் போது ஆடு புடிச்சு மல்லு கட்டுன்னு போராடுனுக்குது மாட்டிக்கிது. போராடுனுக்குது. அப்புறம் தெரியுது ஓ ஆடு ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்குது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். வெட்ட வரும்போது இருடா என்னடா வெட்டி சரி ஈசாக்கு விட்டுரு. ஆண்டவரே பலி பலி ஐயோ பலியிடணுமா என்ன பண்ணேன்? வீட்டாண்ட போய் ஒரு ஆடு எடுத்துன்னு வா சொல்லவே இல்ல. இல்ல நான் என்ன பண்றேன் மலையிலேயே 2 பேரும் இருங்க. இப்பதான் ஒரு ஆடு குட்டி போட்டுருக்குது. அது கொஞ்சம் 1 வருஷம் ஆகணும், பெருசா ஆகணும். அப்புறம் தான் பலி இருக்கு. அது எலிஜிபிலிட்டி சொல்லவே இல்ல. இனிமேல் தான்ப்பா ஒரு பொறக்க போகுது ஒரு ஆடு. உனக்கோசமே நான் வந்து பொறக்க வச்சுக்கிறேன். வயித்துல இருக்குது அம்மா வயித்துல நாளைக்கு டெலிவரி. கொஞ்ச நாள் இங்கேயே காத்திருந்து முழு இரவு ஜெபம் அடிங்க நீயும் ஈசாக்கும். அதனால காலைல டெலிவரி ஆயிடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் அத நல்லா பராமரிச்சு பார்த்துக்கின்னு அடுத்த வருஷம் வந்து கரெக்ட்டா பலியிடணும். 1 வருஷம் 1 இயர் ஆனிவர்சரி. கிடையவே கிடையாது. ப்ராசஸ் இந்த பக்கம் இவரு ஒரு ட்ராமாக்குள்ள போயிட்டே இருக்காரு. ஆபிரகாமும், ஈசாக்கும் ஒரு பயங்கரமான டெஸ்டிங் டைம்க்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. கட்டைய வைக்கிறாரு, இத பண்றாரு, அத பண்றாரு. பிள்ளை பயப்படுறான், கதறான். அதன் மத்தியில ஒரு ஆடு ஆல்ரெடி சிக்கி அது தவிச்சு நிக்குது. ஸ்கிரீன் பிளே பாருங்க. நம்ம டைரக்டர் மைண்ட் செட் இருக்குது இல்லையா? இந்த பக்கம் ஒரு சீன் ஓடினே இருக்குது. கட் பண்ணா டக்குன்னு அந்த பக்கம் ஒரு இது ஆடு கொம்புல சிக்கி தவிச்சு நிக்குது. மேன்னு கத்துது. இங்க போய் ஈசா கத்திட்டு இருக்கிறான். அம்மா, அப்பா காப்பாத்து பாருங்க. ஒண்ணுமே நடக்கல. இல்லடா டேய் அப்பா கீழ் படுதாடா ஆகணும். அப்பா அழுதுனே வெட்ட வராரு. நிறுத்து கைய. நிறுத்தும் போது டக்குன்னு பார்த்தா சவுண்டு. என்ன ஆண்டவரே மிமிக்ரி பண்றீங்களா? "ஏய் இருடா அது ஒண்ணு கத்துக்குது. கம்முனு இரு." அப்படின்ட்டு நான் பேசுறத ஃபர்ஸ்ட் கேளு. அதுக்கப்புறம் அது கத்துறது கேளுன்ட்டு தலைவர் பேசுறாரு. ஒரு ஆடு இருக்குது. அத எடுத்துன்னு வந்து என்ன பண்ணேன் பலியிட்டேன். ஆடு ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்குது. இந்த வார்த்தை நெறைய பேருக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு உண்டான ஆடு ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்கு. த ராம் இஸ் ஆல்ரெடி பிரிப்பேர்ட். ஓகே. ஆனா என் கண்ணுக்கு தெரியலையே பிரதர். அந்த ஆடு எங்க இருக்குன்னே தெரியலையேன்னா, தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நீங்க இன்னும் ஈரே அப்கிரேட்குள்ள வரல. ஆ ஆபிரகாம் ஆபிரகாம் எப்பொழுது ஈரே மனநிலை யெகோவா ஈரே அவர் பார்த்துப்பார். தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வர வரைக்கும் ஆடு அவர் கணக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். ஈரேனா டு சி. அந்த ரூட் வேர்டோட அர்த்தம். பிறர் காண முடியாததை காண்பது. ஓகேவா? ஒரு ப்ராஃபட் மாரி, தீர்க்கதரிசி மாரி. அப்ப என்னால பார்க்க முடியல. உங்களால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல தெரியுமான்னா, ஈரே மனநிலைக்கு இந்த மைண்ட் வரல. சுத்தி இருக்கிற அப்படியோ பொருள், பணம், இது, அது யார பார்க்கல. எவன் கைய கால புடிச்சாவது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? பயங்கர பெருமையா சொல்லுவாங்க. பிரதர் நான்லாம் பிறர் கைய கால புடிச்சாவது என் பையன கான்வென்ட்ல சேர்த்துரும். பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனமே கிடையாது. நீ கான்வென்ட்ல சேர்ப்ப, அது கடன வாங்குவ. இந்த கடன அடைக்க முடியாம போயிடும். உன் பையன் கஷ்டப்பட்டு கட்டினே இருப்பான். பிரயோஜனமே கிடையாது. அதுல என்ன பெருமைன்னு தெரியல. கைய கால்ல ஏன் ஆண்டவர் கிட்ட வருந்தி கேட்டாவது பண்ணுவேன்னு சொல்லுங்க. அது கெத்து. ஆண்டவர் எப்படின்னா போட்டு உயிரை வாங்கி இந்த விஷயத்த நான் சாதிச்சிடுவேன். அது கெத்து. ஆனா எவன் கையோ கால்லயோ புடிச்சு எதுக்கு ஒரு ஆசீர்வாதம்? அது ஒரு ஆசீர்வாதமா? இன்னொருத்தன் கால்ல வந்து வருது அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? பிச்சை இல்ல அது பேர். அது கடனா இருக்கட்டும் வாட் எவர். கைய கால புடிச்சாவது பண்ணாதீங்க. சாதாரண மக்கள் பண்ணு போட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்னா இட்ஸ் ஓகே. நமக்கு தெரியாது. ஏரியா அப்கிரேட் போல. ஆனா எஸ்ஐசி திருச்சபையினர் நம்மளோட இணைந்து பயணிக்கும் ஒவ்வொரு மக்களும் எந்த விதமான மைண்ட் செட்ல இருக்கணும் இனிமேல் அப்படின்னா, ஏய் இருடா ஆடு எப்பவுமே எப்பவுமே நமக்கு ஒரு ஆடு ரெடியா தான் இருக்கும். ஆடு எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஈசாக்குகளுக்கு, ஆபிரகாமுகளுக்கு எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கும், ரெடியா இருக்கும். எங்கன்னு தெரியல. வீரே அப்கிரேட ஆக்டிவேட் பண்ணலாம். அடி பட்டன் அடி. அப்படின்னு டக்குன்னு அப்படியே கண்ணுக்கு எல்லாம் திறந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். ஆஹா! இது இங்கதான்டா இருந்தது. டேய் ஈசாக்கு நீ இல்ல ஏஞ்சுக்கோ. நான் என்னப்பா எங்கப்பா கொண்டு போற திருப்பி கழுத்துல கயிற வேற அழுகுற கழுத்துல கழுத்தை நெருக்கி போட்டு இல்லடா அங்க பாடுற ஆடு. 2 பேருக்குமே தெரியல பாக்கல. இந்த பையன் பார்த்திருந்தா என்ன சொல்லியிருக்கும்? யோ அங்க பாருப்பா அப்போ தகப்பா டேய் தகப்பா அங்க ஒரு ஆடு இருக்குது. அதை விட்டு என் மேல ஏன்ப்பா உயிரை திணிக்கிற என்ன கட்டி போட்டு அந்த ஆடையாவது வெட்டலாம்ல. 2 பேரும் பார்க்கல. ஆனா ஆடு ஆல்ரெடி அவைலபிள் தான் இருக்கு. ஈரே அப்கிரேட் ஆகும்போதுதான் ஆடுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த நாள்ல உங்களுடைய தேவை அப்படின்னு எந்த ஆடா வேணா ஏதோ ஒரு ரொம்ப நீட்
இந்த நீட இந்த விதமான காரியங்கள் இப்போ பலினாலே அங்க ஒரு அனிமல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும், பலியிடப்படும். அப்ப கம்பல்சரி அங்க வந்து 1,00,000 பணம் வந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது இவருக்கு. இவங்க பையனை வெட்டுதான் அந்த சரி ஆறுதலுக்கு காசு எதுன்றார். என்ன தேவை? பலியிட கூப்பிட்டார் ஆண்டவர். இவனை பலியிடக்கூடாதுன்ட்டார். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆடு தேவை. சிம்பிள் கான்செப்ட். அப்போ ஆடு எடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு என்ன தேவை என்பது நமக்கு நல்லா தெரியும். 2வது ஆண்டவருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அதனால ஆடு நீங்க ரொம்ப ஐயோ இது ஒரு விஷயம் தேவை பிரதர்ன்னு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ, எவ்வளவு காரியம் தேவையோ, எந்த பொருள் தேவையோ, எந்த விதமான தேவைகள் உங்களுக்கு இருக்கோ, அது ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. எப்படி பிரதர் திறந்து பார்க்கணும்? திறந்து எப்படி பார்க்கணும்னா, அப்கிரேட்குள்ள போணும். அந்த மைண்ட் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டான்னு எல்லாமே இது இங்கே தான் இருக்குதா? அது அங்கேதான் இருக்கு. ஐயோ பக்கத்துல எதனே பார்க்காம விட்டுமே. பார்க்காம விட்டுரும். ஒரு ஊழியக்காரர் தான் பழைய ஏற்பாடுல ஒரு கதை இருக்கும் இல்லையா? தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து என் கண்ணுல தெரியுது, இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே பயப்படுறான்னு போது, கண்ணை திறந்து பார்க்கும்போது திரளான தேவதூதர்களின் சேனை நிக்குது. அதுக்கு முன்பாக எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவரிடம் ஒரு ஜெபம் பண்றாரு. இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து பார்க்க கத்துத்தாங்க இவனை. அந்த பையனுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது, பயந்து சாவுறான். நிறைய பேர் நம்ம அப்படித்தானே இருக்கோம். அந்த வேலைக்கார மாதிரி. நிறைய பேர் பார்க்க தெரியல. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்க தெரியல. கண்ணு முன்னாடியே ரிசோர்சஸ் வச்சிருக்கிறாரு, பார்க்க தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு, அனுபவிக்க தெரியல அவங்கள யூஸ் பண்ணிக்க தெரியல. இதை தேடி நாங்க போறது, அதை தேடி நீங்க போறது, அலைச்சல் பழப்பு. இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? அலைஞ்சு திரைஞ்சு நொந்து நூடல்ஸ் ஆகி ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு ஆமா முயற்சி திருமணியாக்கும் எவ்வளோ கடின உழைப்பு, எவ்வளோ பாடுகள். அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். அப்பதான் கெத்தா இருக்கு. அதனால உழைச்சிருவாங்க. எவ்வளோ பாடுகளுக்கு ஓ கர்த்தர் ஃபீலிங் அழுது கர்த்தர் இது ஆமா நீ எவ்வளவு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு செஞ்சா அவர் கர்த்தரே கிடையாது. நீயே தான் செஞ்சுக்கலாம். நீயே செஞ்சிடலாமே. அதுக்கு உன்னை அவ்வளவு பாடு பத்தி செய்யறதுக்கு எதுக்கு கர்த்தரு அவர் அப்படின்றதுக்குள்ள செய்ய முடியும்ல. தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இருக்குதா? மேட்ரு என்னன்னா நம்மளுக்கு அப்பதான் ஆறுதல். சில நேரத்துல ஆண்டவர் விட்டுருவார். சரிப்பா நீ போ சண்டைக்கு இருந்தா போடணுவா. நீ இப்போ 5 கூழாங்கல் எடுத்துட்ட, என்னையும் விட மாட்டே நீ. நான் போய் 5யும் ட்ரை பண்றேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் 5மே 5 கூழாங்கலால முடியலன்னா அப்புறம் கோலியாத்தை நீங்க முறியடிங்கன்னு சில பேர் மைண்ட் செட். சரிப்பா போட்டு கம்மன் கையை கட்டி வேடிக்கை பார்ப்பாரு. எப்படியும் தோத்துரும். தோத்துட்டு கடைசியில ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாருமே நான் ஓகே தரம்பா கிருபைன்ட்டு வந்து போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லவா ஒரு ராக்காலே கர்த்தரின் காரியங்களை வாய்க்க செய்தா வருஷ கடைசியில சாட்சி. கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்படியா என்ன வாய்க்க செய்தாருன்னா பெரிய சாட்சியா சொல்லுவோம். நான் இதை செஞ்சேன், நான் செஞ்சேன். சரி நீ செஞ்சது இருக்கும். கர்த்தர் என்ன செஞ்சு அதில் கட்சியா ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஆண்டவர் செஞ்சாரு. ஆண்டவருக்கு நன்றி உள்ள நேரம் வந்து 30 செகண்ட். மிச்சம் 9.25 செகண்ட் வந்து நம்ம செய்த அப்படியே பயங்கரமான ஹீரோயிசம். நான் இதை முயற்சி செஞ்சேன், அதை முயற்சி செஞ்சேன். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கான மைண்ட் செட் எப்படி போயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் இன்னும் பூஞ்சி கீழ்ச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு காரியம் கிடைச்சதுன்னா கர்த்தர் டக்குன்னு லட்டா அப்படியே குத்துருவாரு. அப்போ வந்து அது வந்துச்சு அப்படின்ட்டு சாட்சி கூட சொல்ல தோணாது பாருங்களேன். அதனால இல்ல இவன் அனுபவிக்க இவ்வளவு நொந்த நூடுல்ஸ் ஆகாம இவனுக்கு குத்துட்டோம்னா இவன் கண்டுக்கவே மாட்டான் கூட சில நேரத்துல சில பேருக்கு அனுமதிக்கிறார். ஆனா அப்கிரேட்னா என்ன தெரியுமா? ஆடு பட்டுன்னு கண்ணுக்கு தெரியும். ஏன் சில ஆடுகள் சில பேருக்கு ஆடுகள் தாமதமாக கண்ணுக்கு தெரியுதுன்னா பக்கத்துலயே தான் இருக்கும். தெரியாது. ஏன்னா மைண்ட் செட் மாறலங்க. இத்தனை நாள் நம்மளுக்கு தேவையான காரியங்கள் நடக்காததுக்கான காரணம் கண்ணு முன்னாடியே இருக்கிற மைண்ட் செட் மாறல. மைண்ட் செட் எப்ப மனநிலை எப்ப மாற்றப்படுகிறதோ அப்கிரேட் ஆகுதோ அடுத்த லெவலுக்கு போதோ அடுத்த லெவல் ஆசீர்வாதங்கள் அப்பதான் வந்து மேட்ச் ஆகும். நான் இங்கதான் இருப்பேன் எனக்கு இது போதும்னா இங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க இருந்து அதுவும் இங்க வராது. ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கும். ஆண்டவரே இறங்கும் ஆண்டவர் இறங்கும் ஆண்டவர் இறங்க முடியாது. அவர் இங்கதான் இருப்பாரு. அவருடைய ஆசீர்வாதங்கள் இருந்தா இருக்கும். காடோட ஸ்டாண்ட் இங்கதான் இருக்கும். நம்ம ஏறி 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 வந்தாதான் இங்க மீட் பண்ண முடியும். ஓகேவா? சில கனெக்ஷன்ஸ் டிவைன் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அது ஒரு லெவல்ல தான் இருக்கும். நம்ம தான் அப்கிரேட் ஆகணும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆடு ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்கு. அப்கிரேட் ஆகும் போதுதான் ஆடு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே இனிமேல் நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே இந்த ஜெபத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி யூஸ் ஆகும். ஓகே இந்த மந்த் ஃபுல்லா என்ன ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கும் ஆடை காட்டுங்கள். அந்த ஆடு எங்க இதுன்னு காட்டுங்க. ஒரே வெட்டு. பஸ்கா பண்டிகை தான் நமக்கு. என் தேவைகளை சந்திக்கக்கூடிய பண முதலைகளை காட்டுங்க. நீங்க சொல்லிடுறீங்களே சப்பா
துன்மார்க்க ஆசையை சேர்த்து வைப்பான், நீதிமான்களுக்காக அவன் சேர்த்து வைப்பான்னா அவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், நீ நல்லா கிருபையில பெற்றுக்கொண்டு போகலாம். நீதிமொழியில வசனம் இருக்கு. அதெல்லாம் எங்க ஆண்டவரே என்னை காட்டுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. சிம்பிள் பிரேயர். மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணி விடுறாண்டவரு. எனக்கு காட்டுங்க, அது பார்த்து வந்து டவுன்லோட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அமௌண்ட் சென்ட் ரிசீவ்டு மெசேஜ், தேங்க்யூ ரிசீவ்டு, அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு தான் மணி இது சொல்றேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி. ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆடை காட்டுகள். ஆண்டவரே மைண்ட் செட், ஜபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, இதை மீட் பண்ணக்கூடிய சரியான டிவைன் கனெக்ஷன்ஸ், தெய்வீக இணைப்புகளை ஏற்படுத்தித்தாங்க. ஆண்டவரே நான் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் உங்களுடைய ஆசையம்னு எனக்கு தெரியும். அதுக்கு போறதற்கு லேடர்ஸ், ஒவ்வொரு படிக்கட்டா போறதுக்கு ஏற்ற நபர்களை, ஏற்ற கனெக்ஷன்ஸை எனக்கு ஏற்படுத்தித்தாங்க. கனெக்ஷன்ஸ் நம்ம தேடி போனோம்னா பல்ப் வாங்குவோம், நம்மள அவங்க ஏமாற்றுவாங்க. ஓகே, நல்ல மனுஷன் மாதிரி இருப்பான், கிட்ட போயிட்டு பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம கிட்ட இருந்தே கரகரவனா இருப்பான். அப்படி இல்லை, ஆண்டவர் ஏற்பட்ட கனெக்ஷனா இருக்கும். ஓகேவா? சரியான தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்தும் ஆண்டவரே. இந்த விதமான ஒரு தெய்வீக சந்திப்பு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, நான் சொல்றேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். டைம்ல எங்க அக்கா ஜாக் அக்கா சர்ச் மார்ச்சு. சர்ச் ஜாக் மாறுறதுனால ஐசக் டி பாஸ்டர் சர்ச்சுக்கு போச்சு. அதனால நான் தம்பின்றதுனால என்ன ஏலகிரி கேம்ப் கொண்டு போச்சு. அங்க பார்த்தா கிரேஸ்வின் பாஸ்டர் நாங்க மீட் பண்றோம். அது மூலயமா என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ட்ரிபிள் சி எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய சர்மன்ஸ்னால. அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சு அவர்கிட்ட டவுட் எல்லாம் கேட்டு அப்கிரேட் ஆயிட்டு, நான் பர்சனலா அப்கிரேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அதற்கு மூல காரணமா இருந்ததுயா ஜாக்லின் கிரேஸ். புரியுதா வித்தியாசம்? அன்மியூட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம். எஸ், அன்மியூட் பண்ணாதீங்க யாரும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் மூலியமா ஒரு நபர் ஒரு திருச்சபையில இருந்து இன்னொரு திருச்சபைக்கு போறாங்க. போகும்போது ஏன் போறாங்க என்னன்னு புரியல, எங்களுக்கும் புரியல. அதுக்கப்புறம் பல மாசங்கள் புரண்டோடுது. நான் அந்த திருச்சபையில ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு ஒன்னா சேர்ந்து போறோம். மீட்டிங் பாயிண்ட் நடக்குது. அங்க ஐசக் டி பாஸ்டர் மூலியமா எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, ஜாக் நல்ல வேலை போகணும். நான் அங்க போகணும், அங்க வரணும், அங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வரணும். அவர் தான் பாஸ்டர் கிரேஸ்வின் ஃப்ரம் பெங்களூரு. அவர் மூலியமா என் லைஃப்ல வேற லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மொரட்ட அப்கிரேட் ஒரே மாசம் லைஃப் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இன்றைக்கு நான் வேற லெவல் மைண்ட் செட்ல இருக்கேன். இப்ப நான் யோசிக்கிறேன், என்னையும் கிரேஸ்வின் பாஸ்டையும் ஒரு டிவைன் கனெக்ஷன்ல ஏற்படுத்துறதுக்கு தான் ஜாக்கு கிங்டம் கம்யூனிட்டி சர்ச்சுக்கே போச்சு. அவள் தான் டீல் ஓவர். இந்த மாதிரியான தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்தி தரும் நான் கேட்டதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, கேட்காமலே நடக்குது. கேட்டா என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே ஜபங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது. யாரு இப்போ நானே ஐசக் டி பாஸ்டர் இருக்கிறாரு, ஜாக் மூலியமே எப்படின்னா ஒரு நம்பர் உஷார் பண்ணி அவர்கிட்ட எப்படின்னா அவர் கையை காலை புடிச்சு எப்படின்னா அப்படியே ஊழியத்துல வந்து வளரவே முடியாது. அந்த மாதிரி இது மாதிரி சுயத்துல போராடி ஒருத்தர் முன்னேறணும்னா எஸ்பெஷலா ஊழியத்துல வாய்ப்பே கிடையாது. அரசியல்ல வந்தா கையை கால புடிச்சுன்னு ஏறிடலாம் மேல, அப்புறம் சருன்னு இறங்கணும், அது வேற விஷயம். ஸ்னேக் எப்படின்னா அட்டோழிய பண்ணி டக்குன்னு பாம்பு கொத்தி டக்குன்னு தள்ளுறோம், ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி. அப்படி கிடையாது. ஒருத்தனுடைய உயர்வு கர்த்தர் கொடுத்ததுன்னா அவனை யார் நினைச்சாலும் தடை பண்ணவே முடியாது. ஒருத்தனோட உயர்வு தானே ஏற்படுத்தினா அவன் எப்ப வேணா கீழே விழுற வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களே உங்களுடைய உயர்வை தேடி போவாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா கிராண்ட் பண்ண. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம கொஞ்சம் குறுகிய மைண்ட் செட்ல இருக்கிறதுனால கொஞ்சமா கேட்போம். அவர் வெயிட்டா தூக்கி நிறுத்துவார். ஓகேவா? கேட்க வேண்டிய ஜெபம், செய்ய வேண்டிய ஜெபம், கேட்க வேண்டிய வார்த்தைகள் என்ன? ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கும் ஆடு எங்கன்னு காட்டுங்கப்பா, அது மட்டும் காட்டுங்க. ஆபிரகாம காட்டுனீங்களே இக்கட்டான சூழ்நிலையில, நான் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஆட்டை காட்டுங்க, ஜோம் பண்ண கத்துக்கலாம். ஆண்டவரே என் சூழ்நிலைகளில் இருந்து என்னை காப்பாற்றும் அந்த ஆடை காட்டுங்க, அந்த ஆட்டை காட்டுங்க, அந்த நபரை காட்டுங்க, அந்த ஒரு பொருளை காட்டுங்க, அந்த ஒரு சூழலை காட்டுங்கன்னு நம்ம ஜோம் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடு கையிலே இருக்குது. ரெடியா? இன்ட்ரோடியூஸ் ஆகலாமா ஆடுக்கு? அந்த ஆடு இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் தட் lamb. ஒரு பெரிய ஒரு கனெக்ஷனுக்குள்ள இப்ப நம்ம போக போகிறோம். எல்லாம் எக்ஸைட்டடா காத்துடுங்க. எப்படி இயேசு அந்த ஆடு? என்னப்பா நல்லா பேசுறது வந்து டக்குன்னு ஜீசஸ் கிறிஸ்து எடுத்துன்னு நீங்க சொல்லிவிட்டீங்களேன்னா பாருங்க. ஆதி ஆகமம் 22:14
யோவான் 3:16க்கும் பயங்கரமான டைரக்ட் லிங்க் இருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அண்டர்லைன் விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆபிரகாம் எதுக்கு ஃபேமஸ்? விசுவாசத்துக்கு தகப்பன். அதனாலதான் ஏலியரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார், காட் ஹூ ப்ரொவைட்ஸ் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் நியூ டெஸ்டிமெண்ட்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன். அதாவது மார்னிங் யார் சொன்னாங்க தெரியல, சதீஷா இல்ல எங்க அப்பா சொன்னாரா தெரியல, மெசேஜ்லயோ வர்ஷிப்லயோ இல்ல ராஜா அங்கிள் சொன்னாருன்னு நினைக்கிறேன். எஸ் கம்யூனியன்ல. ஓகேவா, நல்லா கவனிங்க, சம மேட்டர். அதாவது ஆபிரகாமுடைய ஒரே பேரா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு எங்க சபையோட மூப்பரு? ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனையே பலியிடுறதுக்கு பிதாவாகிய தேவனுக்கு மனசு வரல. ஆனா அப்பேற்பட்ட அன்பின் தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்துட்டாரு. அதுதான் அன்புன்னு சொல்லி அவர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டார். பயங்கர ஆழமான அர்த்தம், டீப் ரெவலேஷன் அது. ஆமால, ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன், அவனை மறிக்க வைக்க கூடாதுன்னு ஆட அனுப்பிட்டாரு. ஆனா தனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரன் எனக்காக கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். சோ இங்க லிங்க் ஆகுது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அண்டர்லைன். ஈரே மைண்ட் செட்ல இருக்கிற அனைவரும் விசுவாச வீரர்களா இருப்பாங்க. நீங்க ஈரே மைண்ட் செட்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் பார்த்து பாரு, அவ்வளவுதான் விசுவாசம், கடுகளவு போதும். கர்த்தர் பார்த்து பாருப்பா, அத்த வேலையா பார்க்க போலாம், அதுக்குள்ள போயினே இருக்கு. சும்மா வள குழந்தை ஜெபம் பண்றது, இழுத்து சாவடிக்கிறது, உபவாசிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு உங்களுடைய சுயத்துல போராடியும் நீங்க ஜெபிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா சில பேரு சின்ன பிரேயர் டக்குன்னு தட்டி விட்டு போயினே இருப்பாங்க. the Lord who provides, the Lord will provide. அவ்வளவுதான். அவர் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படுவான், அத்த வேலையை பார்க்கலாம், அந்த கட்டை எங்க எடுப்பா, என்னப்பா இப்படி பண்ணுகிறியன்ற மாதிரி காண்டா இருக்கும். மேட்ரு என்ன? அந்த ஜபம் தான் இவரை காப்பாத்துச்சு. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், எல்லாரும் கிடையாது, எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அண்டர்லைன் அவரை தந்தருளி. அந்த முள் புதரில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த ஆடு இயேசு கிறிஸ்து தலை மேல சிலுவை டைம்ல ஒரு முள் கிரீடம் வந்துச்சு. அந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆடு தலை மேல ஒரு முள்ளு சிக்கின்னு இருக்குது ரவுண்டா, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்பாரிசன் தெரியுதா? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை தந்தருளி? இயேசுவை தந்தருளி. நான் திருப்பி சொல்றேன், நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆடு இயேசுதான். ஆடை காண்பியும் ஆண்டவரே உங்களை ஜோம் பண்ண சொல்லும் போது உங்களுடைய மைண்ட் மட்டும் யாருன்னா ஒரு மனுஷன் மேல போயிருந்துச்சுன்னா, வெரி சாரி டு சே திஸ், நீங்க ஒண்ணுமே கூட ஈரே மைண்ட் செட் வரல. ஈரேனா என்ன தெரியுமா? எந்த மனுஷனிடத்துல இருந்து இது வரணும், மனுஷன்னு மைண்ட்லயே வரமா. தேவன் கர்த்தர் இயேசு பார்த்துக்கொள்வார். ஸ்டார்டிங்லயே சொன்ன பேர், லீக் பண்ணி விட்டேன் மேட்ரை. இயேசு பார்த்துக்கொள்வார், ஏசப்பா பார்த்துப்பார். அவர் யார் மூலியமா பார்த்து, ஓகேவா? இயேசு சிலுவையில் அறியத்துக்கு ஆள் வேணும், காட்டி கொடுத்து எல்லாத்துக்கும் ஹியூமன் பீங்ஸ் பயன்படுறாங்க பாருங்களேன். அப்ப ஏசப்பா எல்லாத்தையும் அவரா பண்ணிட்டு போயிரு. ஹியூமன் பீங்ஸை வச்சுதான் அந்த ரட்சிப்பின் காரியமே, சால்வேஷன் நடக்குது. ஆனால் ஹீரோ அவர் தான். அது போல ஈரே அப்கிரேட் தான். சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நம்மளுக்கு புரியாம ஒரே வார்த்தையில நெத்தி போட்டு லட்ச மாதிரி சொல்லி முடிக்க போறேன். ஈரே அப்கிரேட் தான் என்ன பிரதர்? என்னதான் அப்படி ஈரே அப்கிரேட்? ஒரே வார்த்தையில நல்லா எனக்கு புடுற மாதிரி சொல்லுங்கன்னா, ஈரே அப்கிரேட் தான் என்னன்னா, focusing on Jesus and not on our problems. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஐயோ ஈசாக்கு பலியிட போறேன், ஈசாக்கு பலியிட போறேன், ஐயோ என் பிள்ளைய எப்படிதான் விட்டு புரிஞ்சிருக்க போறணும் தெரியலையே, 100 வயசுல பிறந்த பிள்ளைய ஆச்சேன்ட்டு பிரச்சனைகளை பார்த்து ஒப்பாரி வைக்காம ஈரே அப்கிரேட். ஜனவரி மாசம் ஈரே அப்கிரேட்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை எல்லாம் ஓரம் கட்டு, இயேசு மேல போக்கஸ் பண்ணு, மிச்சத்தை அவர் பார்த்துட்டார். இந்த கான்செப்டுக்குள்ள வர வரைக்கும் நீங்க ஈரே மனநிலைக்கு வரவில்லை என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற பிக்சர்ஸ் பாருங்க, அதை சுத்தி நிறைய வார்த்தைங்க இருக்குது, எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. எல்லா பிரச்சனையும் அந்த மாதிரி இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் பிளர் ஆயிடணும். நம்மளுடைய போக்கஸ் எது மேல இருக்கணும்னா, இயேசு மீது மட்டும்தான் இருக்கணும். பாத்தீங்களா அந்த பிக்சர்ல போட்டேன் முன்னாடி, அது பாருங்களேன் எவ்வளவு அழகா. இன்னொரு பிக்சர் போடுறேன் பாருங்க, சமயா. இயேசு மீது மட்டும்தான் நம்மளுடைய அந்த பார்வை, அந்த ஒரு பார்வை இருக்கணும். இப்ப இந்த பிக்சர் பாருங்க அழகா, பாத்தீங்களா? சுத்தி இருக்கிறதுலாம் பிளர் ஆயிடணும். இதுதான் நம்மளுடைய ஜனவரி மாசம் அப்ரோச்சா இருக்கும் போது. யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கோ, தப்பாவே நினைச்சுக்காது, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தப்பா நினைச்சுக்காது, கேட்கவே மாட்டேங்குது. நீ பேசுறப்ப அந்த நெகட்டிவா பேசுறதுல எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா என் போக்கஸ் ஃபுல்லா என் ஆளு மேல இருக்குது.
என் ஏசப்பா மேல இருக்குது. என் ஃபோக்கஸ் ஃபுல்லா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுதா அப்படின்ற மாதிரி ஆயிடணும். பைத்தியம் ஆயிடணும். ஏசு பைத்தியமா. ஏசப்பா மேல அவ்வளவு பைத்தியக்காரனா ஆயிட்டோன்னு வைங்களேன். சுத்திக்கிறவன் நம்மள என்ன சொன்னாலும் அட போடா டேய், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். ஃபுல்லா மைண்ட் எல்லாம் அவரே இருக்கிறாரு. நினைப்பெல்லாம் அவர் மேலயே இருக்குது. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நீ எனக்கு என்னென்னவோ நெகட்டிவா ஃபீட் பண்ண பாக்குற. ஒண்ணுமே என் மண்டைக்கு ஏறலடா. நான் என்னடா பண்றது? அவரு கொடுக்கிற மேன்மையாச்சு, அவரு கொடுத்த அப்கிரேட் ஆச்சு. நீ இப்போ மனுஷங்களுடைய வார்த்தை, இந்த நெகட்டிவ் நம்மளுடைய சூழல் பூதாகரமா சூழல் இருக்கணும் இருக்கும். அந்த சூழல்லாம் எப்படி தெரியணும்னா ஸ்கிரீன்ல தெரிந்து பாருங்க இந்த கருப்பு வார்த்தைகள். என்னடா வார்த்தை ஏதோ பிளரா அந்த மாதிரி ஆயிட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க நேரோ. ஓகே, நேரோ ஃபோக்கஸ், நேர்கொண்ட பார்வையோட ஜீசஸ் மேல, இயேசு மேல எப்ப ஃபோக்கஸ் பண்ணணுமோ அப்பதான் நாம எதிர்பார்க்கிற இந்த வேற லெவல் அப்கிரேட் நடக்கும். சோ ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு வாயில இருந்து என்ன வரும்னா இயேசு பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான். மெசேஜ் ஓவர். இயேசு பார்த்துக் கொள்ளார். அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் தான் ஈரே மைண்ட் செட். கடைசியா ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 12:1. அதுக்குள்ள நான் ஒரு பிக்சர் போட்டுறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து இந்த வேர்ஸ்க்கு வந்து இந்த பிக்சர் தான், ஐ மீன் இந்த வார்த்தை தான் வருது. எபிரேயர் 12:1 வசனம் சொல்லுது, ஆகையால் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஹீப்ரூஸ் 12:2. ஓகேவா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டியதெல்லாம் தள்ளி விடணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, அண்டர்லைன் த வேர்ட் இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட காட்டுவோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, கிறிஸ்டியானிட்டி நிறைய பேர் நிறைய டைம்ல என்ன அப்படியே சுய முயற்சியில ட்ரை பண்றாங்கன்னா, அப்படியே வேகமா ஓடிடணும். மேரத்தான், ஐ மீன் சாரி, ஸ்பிரிண்ட் ரேஸ் 100 மீட்டர். பொறுமையா ஓடுப்பா. அவர் மேல போக்கஸ் பண்ணின்னு கண்ணை தூக்கி, பார்வை தூக்கி அவர் மேல போட்டு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஹீப்ரூஸ் 12:2 says, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஏசப்பா மேல போக்கஸ் பண்ணு. ஏன் வாழ்க்கை நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் ஏன் உருப்பட மாட்டேங்குதுன்னா, ஜெபிக்கிறோம் ஓகே, எவ்வளவு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றோம் வைங்களேன், நல்லா ஃபயரா தான் ஜெபம் பண்றோம். அடுத்து 1/2 மணி நேரம் என்ன பண்றோம்? 1/2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்றோம். 1 மணி நேரம், மிச்சம் 23 மணி நேரம் நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கண்ணோக்கம், நம்மளுடைய மைண்ட் செட் எதை நோக்கி இருக்குது? இந்த பக்கம் ஜபத்துல பயங்கர விசுவாச வார்த்தைகளை கொடுத்து கட் பண்ணிட்டு வெளியே வந்து இனிமே ஒரு அக்கா வந்து கேட்பாங்க, என்ன சிஸ்டர் எப்படி போதுவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? அது கேவலமா என் வாழ்க்கை, இந்த மனுஷன் ஏன் தான் என் வாழ்க்கையில ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்பதானமா ஜெபம் பண்ணிட்டு வந்து, இப்பதானே சார் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்பதானே ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க. ஆண்டவரே எகுவாயிரே நீர் பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. டக்குன்னு வெளியே வந்துட்டு ஒருத்தர் வரும்போது சரி எவனை கேட்கலாம், யாரு கால் வச்சு கண்ணன் கேட்கலாம், யார் உயிர் எடுக்கலாம். ஏங்க ஏன் இந்த மைண்ட் செட் வருது? அப்புறம் எப்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் வேணும்? ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் சுதந்திரத்துக்கொள்ளணும் எப்படி? அவர் லேஸ்ல சம்பாதிச்சு இல்லையே. நோ நோ நோ, ரொம்ப சீரியஸான கான்செப்ட். we need to learn to fix our eyes on Jesus. இயேசுவின் மேல நம்மளுடைய பார்வைகளை அப்படியே லாக் பண்ணணும். ஐ டு ஐ லாக் வச்சு, ஆண்டவரே நீங்க மட்டும்தான், உங்களை விட்டா வேற எனக்கு கதியே கிடையாது. அழகா பாட்டுல எழுதுறாங்க பாரு, உம்மை என்று வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. அழகா எழுதுகிறாரு பாருங்க, எவ்வளவு கதியே இல்ல ஆண்டவர், நீங்க தான் இந்த விஷயத்த செய்யணும்னா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க செய்யற காலத்துல செய்யுங்க. ஆனா செஞ்சா நீங்க தான் செய்யணும். நான் என் சுயத்துல எல்லாம் போராட போறது இல்லை. எனக்கு திருப்பி எல்லாம் அடிவாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க செய்யுங்க, நீங்க நிறைவா நட்டுவீங்க, நான் காத்திருக்கிறாரு. அந்த மைண்ட் செட் பண்ணும். You need to learn to fix our eyes on Jesus. So யெகோவா ஈரே, ஈரே மைண்ட் செட் அது என்ன நமக்கு சொல்லி தருது அப்படின்னா, ஜனவரி மாசத்துக்கான வேர்ட் ஆஃப் த மந்த் நான் திருப்பி நமக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஈரே, அப்கிரேட். இந்த 2 வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஏறிடணும். இந்த 2 வார்த்தைகள் ஓகேவா? இந்த மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மலை எப்படி இருக்கும்? எதை நோக்கி இருக்குது? மேல. அப்கிரேட் எதை நோக்கி இருக்கு? மேல் நோக்கி. ஓகேவா? இது 2த்தையும் நல்லா பிக்சர் மைண்ட் செட்ல எடுத்துன்னு வந்துருங்க. பிக்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி மைண்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்ல நானே அனுப்புறேன். ஈரே மைண்ட் செட். மலை எப்படி மேல் நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி அப்கிரேட் ஆரவும் மேல் நோக்கி பயணிக்கிறது. அதே போல ஜனவரி மாதம் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரம் யார் அந்த மனநிலை மாற்றத்திற்குள்ள கடந்து போகிறோமோ, நாமும் மாதம் முடிவதற்குள்ள, இன்று துவங்கி, இந்த செகண்ட் துவங்கி மாதம் முடிவதற்குள்ள வேற லெவல் அப்கிரேட்குள்ள போக போறோம். இத்தனை நாள் நம்மளுடைய டிபெண்டன்சி, நம் சார்ந்து இருந்த நபர்கள்,
மனிதர்களா இருந்திருந்தாங்கன்னா வார்த்தை சொல்லிட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் சும்மா இல்ல, பிக்ஸ் இல்ல, ஐஸ் லாக் பண்ணிடணும். பச்சதா இருப்பது என்ன? அவ்வளவுதான். நீங்க தான் ஃபுல் ஃபோக்கஸ். இப்படி இருக்கட்டும் அங்க. நான் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி சும்மா இங்க திரும்புத்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா பெருசா போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் நேரோ ஃபோக்கஸ். ஜீசஸ் மட்டும் தான். அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்கல. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு கிரகிக்க முடியாத காரியம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிறது எந்த லெவல்ல தன்னுடைய பிரம்மாண்டத்தை உங்ககிட்ட காட்டுறாரு என்பதை பிப்ரவரி மாசம் வந்து சாட்சி சொல்லுங்க. காட்டுவாரா மாட்டுவாரா டவுட்டே கிடையாது. காட்டுவாரா மாட்டாரா டவுட்டே கிடையாது. கன்ஃபார்மா செய்வாரு. அடுத்த மாசத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர். நீங்க பிப்ரவரி வேர்ட் ஆஃப் த மந்த் கொஞ்சம் தள்ளி போடுங்க. 2வது வாரம் சொல்லுங்க. ஏன்னா நான் சாட்சி நிறைய சொல்ல வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்சியின் வேலைக்கு நேரம் ஒதுக்கத்தக்கதாக பயங்கரமான சாட்சியில நாம் கேட்க போகிறோம். யார் யார் சொல்ல போறான்னு சொல்லிடுறேன் இப்பவே. யார் யாரெல்லாம் மனநிலை மாற்றத்திற்கு அப்கிரேடுக்கு தன்னை தான் அனுமதிக்க போறாங்களோ, ஈரே அப்கிரேட் அந்த மனநிலைக்கு தன்னைத்தான் யார் அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவர்கள் தான் அடுத்த அபிரகாம்கள். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ ஆல். இதோட இந்த மெசேஜ் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.